இந்தாப்பா மதுரக்காரவங்களா புச்சுக்கு புச்சுக்கு செல்லக்குட்டீஸ் பாசக்கார பயவுள்ளைங்க எவன் அவன் எடுபட்டவன் அட உங்களை சொல்லலங்க. நம்ம வீட்டுல வளர்க்குறோம்ல செல்ல பிராணிகள் அத சொன்னேன். நம்மள வளர்க்கறதே பெருசுங்கிறீங்களா? ஆஹா அதுவாசி மதுரைக்குள்ள மாமன்ற கூட்டத்துல ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. அது என்னண்டா நம்ம ஊருக்குள்ள தெருவுக்குள்ள ஆடு மாடு குதிரை கழுத பன்னி நாய் பூனை அப்படின்னு வளர்த்துட்டு வரீங்கல்ல அதுகளுக்கெல்லாம் இப்ப ரூபா வசூல் பண்ண போறாங்களாம். ஆக்சுவலா 2011ல 10 ரூபாயில இருந்த கட்டணத்தை மறுபரிசீலனை பண்றாங்க. அவ்வளவுதான். புதிய கட்டணமா ஆடு பறவைக்கு 150 ரூபாயும் மாடு பன்றிக்கு 500 ரூபாயும் நாய் பூனை குதிரைக்கு 250 ரூபாயும் பிக்ஸ் பண்ணிருக்காங்க. வரக்கூடிய ஏப்ரல் மாசத்துல இருந்து வசூல் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இத பத்தின கருத்துக்களை மதுரை மக்கள் கிட்ட கேட்டுட்டு தான் முடிவு பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி மாநகராட்சி தரப்புல இருந்து சொல்லிருக்காங்க. எங்க நல்லா தானே போய்கிட்டு இருந்துச்சு, ஏன் திடீர்னு இந்த முடிவுன்னு கேட்டா அதுக்கும் ரீசன் இருக்கு. எம்டிஆர் கடக்கு ரோடு ஃப்ளோல போனா எப்படி நம்ம ராஜன் என்ட்ரியா கொடுத்து வண்டியா ஊத்தி விடுறாரோ அது மாதிரி வாயிலா ஜீவன்கள் தெரியாம பண்றதுனால போக்குவரத்துக்கு இடையூறாவும் பல விபத்துகளுக்கும் காரணமா இருக்கு. நாய்களுக்கு பராமரிப்பு இல்லாதனால ராபிஸ் தொற்றும் ஏற்படுது. இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணதான் இந்த மாதிரியான இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்னோட டவுட் என்னன்னா இந்த சார்ஜஸ் போட்டதன் மூலமா விலங்குகள் ரோட்ல வராத மாதிரி எப்படி தடுப்பாங்க அப்படிங்கிறது தெரியல. பெரும்பாலும் வீட்டு நாய்கள்னால இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடக்கிறது இல்ல. பாவம் பராமரிப்பு இல்லாத தெரு நாய்கள் சாப்பாட்டுக்காக அலையறதுனால இந்த மாதிரியான ஆக்சிடென்ட் எல்லாம் நடக்குது. சோ அந்த தெரு நாய்களை எப்படி கண்ட்ரோல் பண்ண போறீங்க அதுக்கும் ஒரு விளக்கம் இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. எனிவே மதுரை கார்ப்பரேஷனோட இந்த இனிஷியேட்டிவை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு செல்ல பிராணிகள் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டாலும் சரி இல்ல ஆல்ரெடி வளர்த்துட்டு இருக்கிற உங்க ஃப்ரெண்டுக்கு இதை ஷேர் பண்ணி விட்டுட்டு ரசா மறந்துடாம என்ன ஃபாலோ பண்ணிருங்க.